நிறைவுடன் வாழி மானிடரே ஏழுக ஏழுக இறை மக்களே வருக வருக மானிடரே ஏழுக ஏழுக இறை மக்களே வருக வருக மானிடரே புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ புதியதொராவியும் புதியதொரு இதயம் பெறுவது வாழ்வின் கொடையன்றோ அவரை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ அதை அடைய முயல்வதும் அமைதி காண்பதும் அகிலம் வாழும் வழியன்றோ எழுக எழுக இறை மக்களே வருக வருக மானிடரே எழுக எழுக இறை மக்களே வருக வருக மானிடரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காக இன்று திருப்பலி பூசையானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கும் வெரோனிகா மேரி அவருக்காக நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட கருத்துக்காக திருவாளர் பீட்டர் அவருடைய நல்ல உடல்நலத்துக்காக தனிப்பட்ட கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சோபியா ஜேம்ஸ் அவருடைய திருமண ஆண்டு விழா நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரணமடைந்த எட்வீனா ரோட்ரிகஸ், ஜெசிந்தா, அன்னமேரி, மதுரநாயகம் இவருடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நமக்காக ஜெபிக்கின்ற நேரத்தை குடும்பங்களை நினைத்து கூறுவோம். திருப்பலியை தகுந்து ஒப்புக் கொடுத்த தடையாக இருக்கும் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு பெறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளை உங்களை நம்முடைய எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. கருணை கடலாய் இறைவா, நாங்கள் என்றும் தேடியவற்றை நேசிக்கவும் எங்கள் உள்ளத்தை இருத்தி சிந்திக்கவும் அருள் புரிவீராக.
அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அவ்வேளையாளர்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. திருத்தூதர் யாக்கோபுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அழறி அழுங்கள். உங்கள் செல்வம் நக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளர்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை ஒழுக்க வைத்தீர்கள். நேர்மையாளனவரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பதிலுரை. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மெய்ப்பன். பல்லவி. அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். அல்லது சில செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாது. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. வல்லவி. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்த்து கொள்ள ஒருபோதும் பகடொலியை காணப்போவதில்லை. வல்லவி. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 41 இருந்து. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விட செய்வோருக்கு கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவளுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையராய் அணையாத நெருப்புக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றோராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களுக்கு பாவத்தில் விட செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கால்களோட நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றோராய் வாழ்வுக்குள் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களுக்கு பாவத்தில் விட செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனென்றால் கழிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல ஒவ்வொருவரும் நெருப்பாலே தூய்மையாக்கப்படுவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் சம்பாவனை இருக்குது என்று ஆண்டவர் கூறுகிறார். என் பெயராலே உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் உங்களுக்கு சம்பாவனை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்மம் செய்யுங்கள். நீங்கள் கர்மம் செய்யும் பொழுது வெளிப்படையாக செய்ய வேண்டாம். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாதிருக்கட்டும். அப்போது உங்களுடைய பரமதந்தை உங்களுக்கு சம்பாவனை கொடுப்பார். எனவே நாம் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் சம்பாவனை கொடுப்பார் என்பதிலே ஆழமாக நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நமக்கு சம்பாவனை கிடைக்காவிட்டாலும் விண்ணகத்திலே சம்பாவனை கொடுப்பார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய செயல் நல்லதாக இருக்க வேண்டும். தீயதை செய்தவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்றும் என்னை நற்செய்தி ஆண்டவர் கூறுகிறார். இந்த சிறுவரும் ஒருவராவது கெட்டு போவதற்கு நீங்கள் உடந்தையாக இருந்தால், நீங்கள் காரணமாக இருந்தால் அவருக்கு தண்டனை இருக்கிறது. என்ன தண்டனை இருக்கிறது? அவருடைய கழுத்திலே பெரிய எந்திரக்கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திர தூக்கி எரிந்து போடுவது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நல்லதை செஞ்சாலும் தீமையை செஞ்சாலும் அதற்கு எதிராக அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நல்லதை செய்வதற்கு சம்பாவனை கிடைக்கிறது பரம தந்தையிடமிருந்து, தீயதை செய்வதற்கு தண்டனை கிடைக்கிறது என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாம் யாரும் கெட்டு போகாமல் இருக்க நாம் உடந்தையாக இருக்கக்கூடாது. நாம் அதற்கு ஒரு உடந்தையாக இருந்துவிடக்கூடாது. நல்லவராக வாழ்வதற்கு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்கள். எனவே நல்லதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கிற மக்களும் அவர்கள் நல்லவர்களாக மகழ்வார்கள். நாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாம் தீமையை செய்யும் பொழுது அதனாலே அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தண்டனை இருக்கின்றது உணர்ந்து நல்லதை செய்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை செல்ல முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த பகல் நேரத்திலே நாங்கள் செய்த அத்தனை நல்ல சேவைகளையும் செயல்களையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஐயா. சம்பாவனை கொடுத்தடும் அப்பா.
நாங்கள் தீயதை செய்திருந்தாலும் மன்னிப்பை பெற்றுள்ளபடியாக மன்னிப்பை கொடுத்து இதை பலியிடத்த வேண்டும் என நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக என்றாக சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பணி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்மை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு மாட்சி மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்க இந்த திருப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முல்லை எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக அந்த பகல் நேரத்திலே உடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வதுமை போற்றுவதும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உன் வார்த்தையான இயேசு வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றவராகவும் எங்களுக்கு கொடுத்தீர். தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி வந்து பிறக்க திருவிடமானார். ஆகவே ஆண்டவரின் அன்பான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே மொழியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாகுக.
அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தின் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் உன் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நடைபெறச் செய்தரலும். ஆண்டவரே, பீடத்திலே நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் சுவாமி. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை வழிநடத்தி காப்பாற்றும் சுவாமி. நாங்கள் யார் யாருக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவருக்காக மன்றாடுகிறோம். எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்காக நேரத்தில் வேலை செய்கிற மக்கள், எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும் அப்பா. தந்தையே, உயிர்ப்பிலும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளிவுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை உங்கள் தேசம் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவற்றை இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஒரே குடும்பமாக கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமைகளை விடுவிக்கின்றோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தை தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி
மகிழ்ச்சியோடு உங்கள் சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதி சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியையும் உடல் நலத்தையும் பாவ மன்னிப்பையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே ஆசீரை பெற நம்பிக்கையோடு வந்திருக்க எங்களை கண்ணோக்கும் ஐயா. நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையையும் முதல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு எங்கள் குடும்ப மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உடல் நலத்தையும் ஒற்றுமையும் பாதுகாப்பையும் தந்துள்ள திருமணம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்துக் கொண்டிருந்த அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரு. உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுவோம். எனது ஆன்மா நலமடையும். அன்புக்கிரியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. அழித்த
அழித்த கடந்த கலைஞன் தேவன் தந்த வாழும் பாதையங்கள் வாழ்காலத்தோ இந்த வார தேவன் தந்த வாழும் பாதையங்கள் வாழும் காலம் போதும் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லி உம்மை நாங்கள் போற்றித்து போற்றுகின்றோம். எந்த மறைநிகழ் பங்கெடுத்த நாங்கள் என்றும் அதானியா வாழ்வை பெற்று வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிவுற்றது. தோமையாரை நோக்கி செல்வோம். நாட்டின் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆர்வத்தோடு பின்பற்றி அவரை சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கே கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் எங்கள் பாதுகாவலாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமாம். தந்தை மகன்
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அன்பு காட்டும் அன்பு தெய்வமே. அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைக்கும் அன்பு தெய்வமே. உலகம் போற்றும் தங்க திரு குழந்தை இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்கி நாங்கள் அன்பு கூறுவோம். நன்றி இயேசுவே, குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே. அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே.